ஹாய் டியூட்ஸ். பூமி வந்து அதோட சுழற்சிய ஸ்டாப் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 செகண்டா இருக்கலாம். இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸா இருக்கலாம். அதோட சுழற்சிய நிப்பாட்டினா, அடுத்து நம்ம பூமி எவ்வளோ பிரளயம் ஏற்படும்? எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயங்கள் நடக்குன்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எர்த். அதாவது எர்த் சன்ன சுத்திட்டு இருக்கு. அட் த சேம் டைம் எர்த் தன்னை தானே ஆக்சிஸ்ல சுத்திட்டு இருக்கு. அது எடுத்துக்கிற டைம் தான் 1 டே. அதாவது 23.95 ஹவர்ஸ். அததான் நம்ம ஷார்ட்டா 24 ஹவர்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். அதுவே பூமி சூரியன 365 நாட்கள் பிளஸ் 24 மணி நேரம். இந்த கணக்குல சுத்திட்டு இருக்கு. அதனால தான் நம்ம பெர் இயர்க்கு 365 டேஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் லீப் இயர்ன்னு ஒண்ணு வரும். 4 இயர்ஸ் முடிச்சு 1 டே எக்ஸ்ட்ரா வரும்ல. நான் சொல்லல 24 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுன்னு. அதெல்லாம் சேர்த்து 366 டேஸா லீப் இயர் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். இதுதான் பூமியோட சுழல்ற வேகம். அதாவது பூமி சன்ன சுத்திட்டு இருக்கு. பூமி தன்னை தானே சுத்திட்டு இருக்கு. இப்ப அப்படி சுத்திட்டு இருக்குல்லங்க. அப்படி அந்த பூமி எவ்வளவு கிலோமீட்டர்ல சுத்திட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன 1,07,000 கிலோமீட்டர் சூரியன சுத்திட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க. 1,70,000 கிலோமீட்டர். அதுவே தன்னைத்தானே எத்தனை கிலோமீட்டர்ல சுத்திட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1670 கிலோமீட்டர்ல அப்ராக்ஸிமேட்டா பூமி சுழன்றுட்டு இருக்குங்க. இப்ப இந்த சுழற்சி இருக்குல்ல, இந்த சுழற்சி வேகம் லைட்டா முன்னைக்கு இப்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சுழல்ற அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி மிகப்பெரிய பிரளயத்த உண்டாக்கும். அப்படி அந்த பூமியில என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூமி 1670 மணி நேரம் கிலோமீட்டர் ஹவர்ஸ்ல தன்னை தானே ஆக்சிஸ்ல ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. அப்படி ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கக்குள்ள சடனா நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அச்சில இருந்து ஜஸ்ட் ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருட்களும் அது மனிதர்களா இருக்கலாம், காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் விலங்கா இருக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரீஸா இருக்கலாம். எல்லா உயிரினங்களுமே முன்னாடி தூக்கி வீசப்படுமாம். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கக்குள்ள சடனா பிரேக் அடிக்கிறாங்க. என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே முன்னாடி விழுவோம். அதுவும் மெதுவா பிரேக் அடிச்சா அப்படியே கொஞ்சம் தள்ளி போகும். சடன் பிரேக் அடிக்கும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சடனா பிரேக் அடிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நாம அப்படியே தூக்கி வீசப்படுவோமா. எங்கெங்க வீசப்படுவோம்னு யாருக்குமே தெரியாதாம். உலகத்துல இருக்க எல்லா மக்களும் தூக்கி வீசப்படுமாம். ஏன்னா 1670 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்க சமயத்துல ஒரு பிரேக் அடிச்ச மாரி தான். அப்படியே நின்றுச்சுன்னா தூக்கி வீசப்படுமாம். செகண்ட் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் நீர் அதாவது சுனாமி அதிகமா வருமாம். இது நார்மல். இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம தூக்கி வீசப்படுவோமாம். இப்ப கடல் இருக்குல்லங்க. சோ கடல், தண்ணி எல்லாமே அதிவேக சுனாமி ஏற்படுமாம். சுனாமின்னா நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. லைக் நம்ம சென்னையிலே சுனாமி கன்னியாகுமரியில சுனாமி சென்னையிலயும் வந்ததுல்ல. அதே மாரி சுனாமி மெகா சுனாமியா வருமாம். மெகா சுனாமி மீன்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தண்ணி கடல்ல இருந்து அப்படியே அடிச்சுட்டு வருமாம். அப்படி அடிச்சுட்டு வரக்குள்ள கடலோர மக்கள், அப்புறம் கடலோர நகரங்கள் எல்லாமே அவுட் ஆயிருமாம். எப்படி பூமி சொல்றத நிப்பாட்டினா. நெக்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூறாவளி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மலை. சூறாவளி அதாவது அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுவும் உருவாகுமா. அதுக்கப்புறம் சூறாவளியும் அதிகமா வருமாம். சாதாரணமா காத்தடிச்சாலே நம்ம வெளிய போனாலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிக அளவு அதாவது பல மடங்கு வேகம் என்ன ஆகும்னா, சூறாவளித்தனமான காற்றுகள் வீசப்படுமா. நம்ம என்ன சொன்ன மாரி சடன் பிரேக் அடிச்ச மாரி தான். அப்படியே மரங்கள் எல்லாமே காத்துல ஆடும். வேர்லாம் பிச்சுக்கிட்டு பறக்கிற அளவு. சோ இந்த மாரி ஏற்படக்குள்ள கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாம். சோ அது மட்டும் இல்லாம, நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள். ஆக்சுவலா பூமி இருக்கு. சோ பூமிக்குள்ள நம்ம நெறைய பேர் பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பூமியோட கோரோட சேர்ந்து தான் பூமியே சுழலுது. இப்ப பூமி மேலோட்டமா மட்டும் சுழலல. பூமி ஃபுல்லுமே சுழன்றுட்டு தான் இருக்கு. அப்ப பூமிக்கு அடியில இருக்க பாறைகள் இது எல்லாமே என்ன பண்ணும்னா, பிளவு ஏற்படுமாம். ஒன்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அந்த கண்ட்ரோல் அதுக்கு இருக்காதாம். அதோட அக்ஸலரேஷன் அதோட இது ரொம்ப ஹார்டா இருக்கும். என்ன ஆகும்னா, அப்படியே பிளந்துருமாம். சோ அதனால பூமிக்குள்ளேயே நிலநடுக்கம் ஏற்படும். அதாவது எர்த்குவக் எதனால ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப ஹீட் இந்த மாரி போனா தான் நார்மலா இருக்கிறத விட அதாவது ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்ததுன்னா, கண்டிப்பா அங்க எர்த்குவக் ஏற்படும். அதே மாரி தான் காற்றழுத்த தாழ்வு நிலை.
ஒரு நார்மலைசேஷனா இருக்க இடத்துல வந்து ஏதாவது ஒரு சம்திங் ஒரு டிஃபரெண்டா வந்தா கண்டிப்பா ஏற்படும். அதே மாரி நல்லா போயிட்டு இருக்க இடத்துல வந்து பூமி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, உள்ளாரே வந்து பூகம்பம் ஏற்படும். அதாவது நிலநடுக்கம். அதாவது சொல்றேன் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை கூட வந்து வெடிச்சு சிதறுமா. ஏன்னா நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட சுழற்சி இருக்காது. அதனால பூமிக்குள்ளேயே வந்து பூமி 2ஆ பிளந்து நிலநடுக்கம் கூட ஏற்பட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மின்காந்த புலம் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ வந்து ரொம்ப வந்து புவி ஈர்ப்பு விசை. அதனால தான் வந்து அது இருக்கனால தான் வந்து பூமியில வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பிகாஸ் வந்து சோலார் ரேடியேஷன் அப்புறம் வந்து இந்த மேக்னெட்டிக் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து உயிர் வாழ முடியாது. அந்த நார்த் போல், சவுத் போல்லாம் சொல்லுவாங்கல்ல. இதுவும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமாம். எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்னு கேட்டீங்கன்னா, மின்காந்த புலம் தாறுமாறாக மாறுமாங்க. ஸோ இதனால வந்து சூரியன்லேருந்து நமக்கு வந்து நார்மலா கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்காதாம். வேகமா வந்து சூரியன் வந்து நெருப்ப கக்கும். இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சோலார் ரேடியேஷன் வந்து நம்மள வந்து பூமி நேரடியா தாக்கும். சூரியன்லேருந்து இந்த ரேடியேஷன் வந்து தாக்கிச்சுனாலே கண்டிப்பா நம்ம உடல்ல வந்து நெறைய விதமான அ டிசீஸ்லாம் ஏற்படும்ன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ரேடியேஷன் வந்து அதிகமா வந்ததுனால, உங்களுக்கு இந்த மாரி சருமங்கள், அதாவது ஸ்கின்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. அதே மாரி நெறைய விஷயங்கள் ஏற்படுமா, அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்படுமாம். கடைசியா, இரவு பகல் மாற்றம் முற்றிலும் மாறுமாம். ஒன்ஸ் வந்து பூமி வந்து அதோட அதுவே தன்னை தானே சுற்றிட்டு இருக்கிறது நின்றுச்சுன்னா, உலக அளவுல வந்து வெப்பநிலை மாற்றம் வந்து அதிகரிக்குமாம். ஒரு இடத்துல வந்து வெப்பம் வந்து அதிகரிச்சு சன்னா இருக்குமா. அதாவது பகல் அப்படியே ஃபுல்லாவே இருக்குமாம். ஒரு சில இடத்துல வந்து சன்னே இருக்காதாம். அப்படியே வந்து இருட்டாகி, அந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸுமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகுமா. ஒரு சில இடத்துல டெம்பரேச்சர் ஹை ஆகும். ஒரு சில இடத்துல வந்து 0 டிகிரி செல்சியஸ் வரையுமே வந்து போகறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் வந்து பூமி வந்து சுழல்றது இருந்துச்சுன்னா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ ஹாட் அண்ட் வந்து டூ கோல்டு. அதாவது பாதி வந்து சூரியன் அடிச்சு வெயில் தாக்கிக்கிட்டே இருக்கும். பாதி வந்து ரொம்ப வந்து கோல்டா இருக்கும். இது 2மே வந்து ஈக்குவலா இருந்தா தான் ஒரு மனிதன் வந்து பூமியில வாழ முடியும். ஒரு இடத்துல வந்து ஹையா இருந்து, ஒரு இடத்துல லோவா இருந்தா கண்டிப்பா வந்து வாழவே முடியாது. அந்த மாரி ஏற்படும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒன்ஸ் பூமி வந்து சுழல்றத வந்து நிப்பாட்டினா. இதுக்கு இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பூமி வந்து டக்குன்னு சடனா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வந்து நம்பளால எதுவுமே பண்ண முடியாதாம். அத வந்து எந்த ஒரு சயின்டிஸ்ட்டாலுமே வந்து அத வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் மெதுவா நிக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாரி மனிதர்கள் வந்து நார்மலைசேஷனா வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து வெளிய போயிட்டு நெறைய ப்ரிகாப்ஷன் எடுத்து, அதுக்கு தகுந்த மாரி நம்ம சூழ்நிலைக்கு மாற்றிக்க முடியும். பூமி வந்து ஸ்லோவா வந்து நின்னா. பட் சடனா நின்னதுன்னா, இப்ப நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நிலநடுக்கம் ஏற்படும், எர்த்குவாக் அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து அ சூறாவளி, காற்றழுத்த தாழ்வு நிலை, அப்புறம் கடல் நீர் மட்டம் எல்லாமே வந்து தூக்கி அடிக்கும். அண்ட் தென் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து தூக்கி வீசப்படுவோம். சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து தூக்கி வீசப்படுவோம். மனிதர்களா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அழிஞ்சிரும். பூமியே வந்து அழிஞ்சிரும். ஒன்ஸ் வந்து பூமி வந்து சுத்துறத வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா. இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க சமயத்துல வந்து பூமி வந்து ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து 1 செகண்ட் சரிங்களா? 1 செகண்ட்ஸ் வந்து அது நின்னாலுமே வந்து இப்ப நான் சொன்னது எல்லாமே நடக்கும். பார்த்துக்கோங்க 1 செகண்ட். பட் பூமி வந்து சுழன்றுட்டு தான் இருக்கு. ஸோ, அதனால வந்து நம்ம வந்து பயப்படவே தேவை கிடையாது. ஸோ, இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்கும். என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பூமி வந்து சுழல்றத நிப்பாட்டினா. பட் இருந்தாலும் அது வந்து சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பட் காலநிலை மாற்றத்தினால வந்து இது வந்து மேபி வந்து இன்னும் ஒரு ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரி நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவே அந்த மாரி நடக்காது. ஸோ ஹோப் எல்லாருமே வந்து நல்லா இருப்போம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த பூமி. ஸோ பூமியில தான் வந்து இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து எதுவுமே தெரியாம டெய்லியும் போறோம், வரோம். பட் இவ்வளோ விஷயம் வந்து பூமிக்குள்ளேயும், அப்புறம் வந்து இதுக்குள்ளேயும் இவ்வளோ விஷயம் நடக்குதான்றத, இத நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும். புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் டாடா, பை பை, சி யூ. லெட்ஸ் சில். சி யூ.